புதிய வழித்தடத்தில் பேருந்து 20 ஆண்டு கனவு நினைவாகியது. திருப்பத்தூர் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி துவக்கி வைத்து பேருந்தில் மாணவர்களுடன் பயணம் செய்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணூர் அருகே உள்ள வேங்கைப்பட்டி கிராமத்தில் காலை நேரத்தில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு வேங்கைப்பட்டியிலிருந்து பிரான்மலைக்கும் வேங்கைப்பட்டியில் இருந்தும் சிங்கம்புணரிக்கும் பேருந்து வசதி இல்லை. இந்த நிலையில் சிங்கம்புணரியில் இருந்து பிரான்மலைக்கு வேங்கைப்பட்டி வழியாக புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்கப்பட்டது. இந்த வழித்தடத்தை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாச சேதுபதி துவக்கி வைத்தார். வேங்கைப்பட்டியில் அமைந்துள்ள மந்தையம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வேங்கைப்பட்டி வந்த பேருந்திற்கு ஊர் மக்கள் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சால்வைகள் அணிவித்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பொன்னாடை அணிவித்து இந்த பேருந்தினை துவக்கி வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பேருந்தை துவக்கி வைத்து அதே பேருந்தில் பள்ளி மாணவர்களுடன் பயணம் செய்தார். பேருந்தில் பயணித்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடன் பயணித்த கட்சி நிர்வாகிகளுக்கும் பேருந்தில் பயணச்சீட்டு எடுத்துக்கொண்டார். அருகில் இருந்த மாணவர்களுடன் தங்களின் படிப்பு குறித்தும் எதிர்காலம் லட்சியங்கள் விஷயங்களை பேசியபடியே சிங்கம்புணரி வந்தடைந்தனர். 20 ஆண்டுகால பேருந்து வசதி இல்லாத இந்த பகுதி இன்று 20 ஆண்டு கனவு நிறைவாகியுள்ளதாக ஊர் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாச சேதுபதி, பெண்கள் பாதுகாப்பில் இந்த அரசு மிகவும் உறுதியாக இருப்பதாகவும், மக்களுக்கான இந்த அரசு கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் என்றும், உங்களுக்காக உழைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் கூறினார். இந்த வேங்கப்பேட்டி கிராமத்துல 20 வருஷமா பஸ் பிரச்சனை. ஸ்கூல் பிள்ளைகளை பஸ் வரலைங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லயும் போட்டுருப்பாங்க. அதுக்கான மனு எங்கள்கிட்ட வந்துச்சு. உடனடியாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை பேசி பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நேரத்துல பஸ் வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதுக்கு உறுதி எங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் கோரிக்கையே மக்கள் வைக்கிறது, மக்களோட குறைகளை எதா இருந்தாலும் உடனடியா தெரிவிக்கிறது மட்டும்தான். அந்த வேலையை தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் எந்த குறைகளா இருந்தாலும் உடனடியா தெரிவிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எந்த விஷயங்கள் சீக்கிரம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை எங்களால் முடிந்த அளவு சீக்கிரம் செஞ்சுட்டு இருக்கோம். மற்ற விஷயங்களை திறந்து ஆராய்ச்சி மக்கள்கிட்ட எந்த நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய எங்களோட கடமை. உங்களுக்காண்டி உழைக்கிறாங்க மட்டும்தான் நாங்க இருக்கோம். இந்த தமிழக வெற்றிக்களம் இருக்கு, தமிழ்நாடு அரசு இருக்கு. வாய்ப்பளித்த தமிழக முதல்வருக்கு நன்றி. பள்ளி பெண் குழந்தை, முக்கியமா பெண் குழந்தைகள் முகம் தெரியாத ரோட்ல போறவங்க எல்லாம் லிப்ட் கேட்டு ஸ்கூலுக்கு இறங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒரு லிப்ட் கொடுக்குறவங்க, உதவி செய்யறவங்க அவங்களோட மனசை பொறுத்து இருக்கு. ஆனா என்னைக்குமே நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது நம்ம தமிழக அரசு அதுல ரொம்ப உறுதியா இருக்கு. பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் பெண் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, பள்ளி குழந்தைகள் கல்விப்படக்கூடாதுக்காண்டி தான் அந்த பஸ் நம்ம கைத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி அனைத்து கிராமங்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு சிரமம் இல்லாத வகையில் பஸ் செய்திகள் ஏற்பாடு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அது முழுமையா செயல்படுத்துவோம். இது நாள் வரைக்கும் மக்கள் பட்ட கஷ்டங்கள், 20 வருஷமா மக்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் போகுது. ஏன்னா இங்க பஸ்ல டிராவல் ஆகும்போது சொன்னாங்க, நாங்க 20 வருஷமா கேட்டுட்டே இருந்தோம், முன்னாடி வந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க, இப்பெல்லாம் வர்றது இல்லை. இனிமே அந்த கவலையெல்லாம் இல்லை. எங்களுக்கு மாற்று கட்சி எந்த இதுவும் இல்லை. எல்லாமே மக்கள் அனைவருமே, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களுமே தமிழ் முதல்வர்களின் மக்கள் தான். அதனால அனைத்து மக்களுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்குங்கிறத நாங்கள் உறுதி